அண்மை செய்தி. சென்னை யானைகவுனி பகுதியில் கிணற்றை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்த தந்தையும் மகனும் விஷவாயு தாக்கி அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இது பற்றிய விவரங்கள். சையது, வணக்கம். அதாவது சென்னை யானைகவுனி காவல் எல்லைக்குட்பட்ட கந்தப்பன் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இன்று காலை சுமார் 45 அடி ஆழம் கொண்ட கிணற்றை தூர்வாருவதற்காக வீட்டின் உரிமையாளர்கள் 2 தொழிலாளர்களை அழைத்திருக்கின்றனர். இந்த 2 தொழிலாளருமே விழுப்புரம் மாவட்டம் மழவந்தாங்கல் பகுதியை சேர்ந்த 65 வயதான ரவி மற்றும் அவரது மகன் 35 வயதான ஐயனார். இந்த 2 தொழிலாளர்களுமே சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கிணறு தோண்டுவது, கிணற்றை தூர்வாருவது போன்ற பணிகளில் செய்து வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று காலையில் அந்த 7 கிணறு பகுதி, அந்த யானைகவுனி பகுதியில் உள்ள வீட்டிற்கு தூர்வார வந்தபோது 45 அடி ஆழம் உள்ள கிணற்றை தூர்வாருவதற்காக உள்ளே முதலில் மகன் இறங்கி இருக்கிறார். அப்பொழுது திடீரென விஷவாயு தாக்கி அவர் மூச்சு திணறால் துடித்திருக்கிறார். உடனே அவரை காப்பாற்றுவதற்காக அவரது தந்தையும் உள்ளே இறங்கி மகனை காப்பாற்ற முயன்றார். ஆனால் இருவரும் விஷவாயு தாக்கியதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதவித்திருக்கின்றனர், கூச்சலிட்டிருக்கின்றனர். உடனடியாக பணிக்கு சென்றவர்கள் அவரை கயிறு மூலமாக கட்டி மேலே எழுப்பதற்கு முயற்சி செய்தனர். ஆனால் அதற்குள்ளாகவே விஷவாயு அதிகமாக தாக்கியதில் மூச்சு திணறி 2 பேரும், தந்தை மகன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடலை கைப்பற்றிய தீயணைப்பு துறையினர் அருகில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். கிணற்றை தூர்வாருவதற்காக இது போன்ற பணியில் ஈடுபட்டிருந்த போது தந்தை மகன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள சம்பவம் யானைகவுனி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிணற்றை தூர்வாரும் போது அங்கே உள்ளே காற்றோட்ட வசதி இருக்கிறதா அல்லது உள்ளே காற்று தூய்மை இல்லாத காற்று, விஷவாயு ஏதேனும் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்த பின்னரே இது போன்ற பணியில் ஈடுபட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வீட்டின் உரிமையாளர் இது போன்ற ஒரு விஷவாயுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தூர்வாருவதற்கு பணித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவத்திற்கு எது போன்ற காரணமாக அமைந்திருக்கிறது, யார் மீது தவறு நடந்திருக்கிறது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சையது, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால்.